எல்லோருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம அம்பாள் புராணத்தில் இனி ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அம்பாளை அழைத்து நம்ம இதை பதிவை ஆரம்பிக்கலாம். முன்னாடி போட்ட பதிவெல்லாம் பார்த்த எல்லா பக்தர்களுக்கும் என்னோட நன்றியை நான் செலுத்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகிஷாசுரனை அம்பாள் வதம் பண்ணினாங்க. அந்த கோரமான சண்டை போச்சு ரெண்டு பேருக்குமா. ஆனால் மகிஷாசுரன் நமக்கு இருக்கிற சந்தேகம், தேவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னதுனால், அம்பாள் எப்பொழுதுமே புன்னகை ராணின்னு சொல்லக்கூட ஒரு ஆள், புன்னகை மட்டும்தான் இருக்கும் அவங்க முகத்தில். அப்படி இருக்கிற அம்பாளை பார்த்து எப்படி இவன் வாழை வீசினான், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஷல் சகசமலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனகோத்தமகாந்திகாந்தம் அத்யல்புதம் பிரஹிருத்தமாத்தருஷா ததாபி வக்த்ரம் விலோக்ய சஹசா மகிஷாசுரேண. அந்த போர்க்களத்தில் நடந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப கடினமான போர். ராத்திரி ஆகிறது, பகல் போகிறதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியறது இல்லை. மாற்றி 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 வாழை வீசுகிறாங்க. மகிஷாசுரன் மாயாஜாலக்காரன். அவரோட ஒரு துளி பிளட்டு இரத்தம் கீழே விழுந்தாலும் அதில் 1000 பேர் உருவாயிடுறாங்க. ஆனால் அம்பாளுக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. அது நமக்கு தெரியும், அது மகிஷாசுரனுக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்ம நமக்கான சந்தேகம், இதை படிக்கும்போதும் நமக்கு இருக்கிற சந்தேகம், தேவர்களுக்கு அம்பாளை துதித்த போல இந்த எப்படி அம்பாளோட முகத்தில் பார்த்து இவன் வாழை வீசினான், சூலத்தை எரிஞ்சான். ஏன் அந்த புன்னகையை பார்த்தா நிலவு பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கிற அம்பாளோட அந்த முகத்தில் அந்த குண்டலங்கள் ஒளி வீச, ஆடை ஆபரணங்கள்லேருந்து வர ஒளி வீச, அப்படி இருக்கிற ஒரு அம்பாளோட முகத்தில் பார்த்து எப்படி நீ போருக்கு வா என்று மகிஷாசுரன் சொன்னான். என்னொரு ஜென்மம், சரியான ராட்சச ஜென்மமா? ஆனால் அம்பாளை பொறுத்த வரைக்கும் மகிஷாசுரன் ராட்சச ஜென்மம் ஆனாலும் அம்பாளோடு அந்த ஜென்மத்தோட நோக்கம் என்னது? மகிஷாசுரனை வதம் பண்ணி உலகத்தை காப்பாத்துறதுன்னு மட்டும் கிடையாது, மகிஷாசுரனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதும் அம்பாளோட நோக்கம்தான். அது போரில் போய் அவனை தோக்கடிச்சு அவனோட தலையை அறுத்து அதை மகிஷாசுர மர்தினியா காலில் போட்டு மிதிச்சு தான் அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்ங்கிறது பிரபஞ்சத்தோட நியதி. அதுக்குன்னு தான் அம்பாள் உருவானாங்க. அது அம்பாள் புராணத்தில் இனி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எப்போதெல்லாம் உலகத்தில் பிரச்சனைகள் வருமோ அப்போ நான் காளியாகவும் கௌரியாகவும் பார்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் பத்ரகாளியாகவும் மாரியாத்தாவாகவும் ஒவ்வொரு உருவத்தில் நான் வந்துட்டே இருப்பேன் என்று அன்னைக்கு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் அம்பாள் கொடுத்த வாக்குறுதி. அவங்க உருவாயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அம்பாளை பார்த்துட்டும் மகிஷாசுரன் அந்த சாகக்கூடிய ஒரு நிலைமையில் அவன் போகிறதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, திருஷ்டுவாபி தேவி வதனம் ப்ருகடீகராள முத்யச்சாங்க சதிருஷச்சவியன்ன சத்யஹ பிராணான் முமோஜ மகிஷஸ்தததீவ சித்ரம் கைர்ஜீவ்யதே அம்பகுபிதாந்தகதர்ஷனேன. இந்த மாதிரி பூர்ண நிலவு பௌர்ணமி நிலவாட்டமாக நிற்கிற அம்பாளை பார்த்து வீசிட்டு மகிஷாசுரன் சாகிறதுக்கான ஒரு மனநிலைமையில வரல. அவன் திருப்பி 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 போருக்கு போகிறான். அம்பாள் விட்டு கொடுத்து பார்த்தாங்க, சரி நீ திருந்துறதுன்னா திருந்திக்கோ, நீ என்னமோ செய், நான் உன்னை விட்டுறேன். இல்லை, திருப்பி அந்த கோரமான போரில் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அம்பாள் அம்பாளோட அந்த புன்னகை போயிடுச்சு. ஆதிபராசக்திங்கிறதுலேருந்து மகிஷாசுர மர்தினியாக மாறிட்டாங்க. மர்தினி
கடைசியில் அவனோட தலையை அறுத்து அட்டகாசம் பண்ணினாங்க. அட்டகாசம் பண்ணப்போ மூவுலகும் நடுங்கிடுச்சான். அந்த நடுக்கத்திலேருந்து அம்பாளை, அந்த உக்கிரகமாக அந்த கோபத்தில் நிற்கிற அம்பாளை குளிர்ச்சியாக இருக்கிறது சாந்தப்படுத்துறதுக்கு தான் தேவர்களும் மற்றவங்களுமா சேர்ந்து அம்பாளை துதிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளும் அம்பாளை துதித்து நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் தாயேங்கிற பிரார்த்தனையை வேண்டுதலை நம்மளும் வைக்கலாம். இனி நாளைக்கு இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்பேன்.